ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம், கண்டுபிடிச்சவரோட பயணிக்கிறது ரொம்ப கடினம். நான் ஒரு ப்ரெசன்ஸில் இருக்கிறவன் தானே உலகம் முழுக்க எல்லா மனிதனும் நினைக்கிறான். நானே ஒரு சூட்சம வாசி அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நாள் தோணும். ஒரு நாள் அந்த பரிணாமத்தை பார்ப்பான். இப்போ நான் வளரப்பட்டது சூட்சமத்தில். நான் தியானத்தை எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுறது, கனெக்டில் இருக்கிறது, எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கிறது சூட்சமத்தில் தான் இருக்கிறேன். அப்போ நெருப்பை வச்சு தான் தியானத்தை தீ மூட்டுறான். அப்போ தண்ணியை வச்சு அதை சமன் பண்ணுறான். இந்த சேமிப்பு தீருதுன்னு வச்சிங்களேன், எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடாதுன்றுவாங்க. இப்போ நான் இதான் பல நாள் சொல்லியிருக்கேன். பல கோடி ரூபா கொள்ளடிச்சிட்டு திருப்பதியில் போய் நிற்பாங்க. நாராயணன் வழி நடத்தலை. நாராயணன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் அப்போ நாராயணன் இவனுடைய தப்புக்கெல்லாம் உடந்தையாக நாராயணன் போக மாட்டார். உன ஒரு 4 முறை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், 4 முறையும் தடுத்தேன். நீ கேட்கல. நீ என்ன பண்ணிட்டேன்னா கருணை அடிப்படையில் வேலை செஞ்சுட்ட. அப்போ இது ஒரு சின்ன துன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த துன்பத்தை கொஞ்சம் நம்மளால் அந்த சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படும் போது திருப்பி வர்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொடுத்ததை வாங்கு. வெறும் அன்னதான கூடம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே சாப்பிட்ற அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ண பண்ண ஒரு புண்ணிய கர்மாவாக மாறும். அது எனக்குள்ளே வந்துடாமல் எங்களுக்குள்ளே நடந்துடாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் செயலையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கிடச்சிருக்குங்கிறத நினச்சி அதை நீ கழிச்சோ அதை கடந்துட்டேன்னா உனக்கு அதுக்குள்ளேயே ஞானத்துக்கோ தியானத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே காத்துட்ருக்கு, ஒரு காம்ப்ளிமெண்ட் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ அதை விட்டுட்டு இதையும் இந்த குருநாதர் சரி செய்ய முடியலை அப்படின்னு இன்னொரு குருநாதர் தேடும்போது அது இன்னொரு பாவ கர்மாவோ புண்ணிய கர்மாவோ அங்கே இன்னொன்று ஆடாது. இந்த கர்ம வினையை இவன் இந்த இடத்துல இப்படி தான் கடக்கணும் இந்த காலத்தில். அதனால தான் சில காலங்களில் குழந்தைய கொடுக்காம தள்ளி போடுறதுக்கு காரணம் அதுதான். புரியுதா? சில பேருக்கு மரணத்தை போய் டச் பண்ணுவாங்கிறப்போ மரணமே கூட அடைஞ்சு போயிடுவான், அது நிகழ்ந்து போயிடும். அப்போ அவன் உடல் இல்லாமல் பல ஆண்டுகள் வாழணும்னு அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே போயிடும். அப்போ அந்த மாதிரி சூழலில் தான் அந்த மரணம் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை தூக்கி அங்கே போட்டது. அவர் சரியாக இருக்கிறார் சரியாக இல்லைங்கிறத நீங்கள் எப்படி ஆய்வாக பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு எப்படி அது கரெக்டாக இருக்கும்னா, நீங்கள் நிஜமாக இருக்க பட்சத்தில் அது அந்த பிரபஞ்சமே உள் உணர்வில் உனக்கு அந்த ட்ராவலை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா அந்த ட்ராவலே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் அதோடைய லைஃப் மாற்றங்கிறது. இப்போ ஒரு லைஃப் மாற்றங்கிறது ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம், கண்டுபிடிச்சவரோட பயணிக்கிறது ரொம்ப கடினம். நான் ஒரு தியானத்தை கொடுத்துட்றேன், அதை முழுமையாக பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணணும்ல, அதுதானே விஷயம். கொடுத்துட்டு கிடச்சிட்டா அதை நம்ம சாதிச்சு வர முடியாதுல்ல. அதை முழுமையாக அதை பயன்படுத்தி அதை சாதிச்சு காட்டணும்ல. இப்போ ஒருத்தர் வந்துட்டார் பூமிக்கு, அவர் யாருன்னு உங்களுக்கு ஒரு நாள் தோணிருச்சு, அவர் ஏதோ ஒரு நல்ல குரு மாதிரி இருக்கிறான்னு தோணிருச்சு. அவரோட நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் ட்ராவல் ஆகிறதுக்கு ரெடி ஆகும்போது தான் ஒரு நாள் உங்களுக்கு அவரோட நிஜம் என்ன, உங்களோட நிஜம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். சரி, நீங்கள் ஒரு குருவை பார்த்துட்டீங்க, அவரோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பல ஆண்டுகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா, அவருடைய உண்மைத்தன்மைகளுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன மாற்றம்னா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிட்டீங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இவரோட பயணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. இதுக்காக தான் அவர் உங்களை பயணிக்கவே அலோவ் பண்ணார். அவர் என்னன்னா, எனக்கு கூட்டம் வேணுங்கிறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வரல. அதை நான் உன்னை யாருன்னு உன்னை தெரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாருனாலும் அது நல்லா இருக்காது. சரி வா அப்படி அப்படின்னாரு. இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவரோட ஒரு 5-6 பேர் தான் திடீர்னு வர்றாங்க. சரி வாங்க அப்படி இல்லை. ஒன்றுதை இழந்தா அப்படின்னா ஒன்றுதை இழக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அது உங்களுக்குள்ள அது ஒரு மாற்றத்துக்கான சூழல் தான். அது ஒன்று. இப்போ குருநாதர்கிட்ட நீங்கள் எதை கொடுக்கணும் அப்படின்னா எதையுமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க. உங்களுக்குள்ள என்னன்னா, ஒரு 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 மனிதன் எதை பற்றி வேணாலும் கால்குலேஷனில் பண்ணி சாதிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். ஆனால் கடவுளையோ குருவையோ அவனால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதில் அவன் தோற்று போயிடுவாங்கிறதுல உறுதியாக நீங்கள் பண்ணிட்டு தான் நீங்கள் களத்துக்குள்ளே வரணும். உங்களால் நீங்கள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்லாம் அங்கே ஜெயிக்காது.
அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல குருநாதராக இருந்தால் கூட, ஒரு கெட்ட குருநாதராக இருந்தால் கூட, அவர்கிட்ட நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நிஜமாக இருக்க பட்சத்தில் அந்த இடம் போலியாக இருந்தாலும் நீங்கள் நிஜமாக மலர்றதுக்கு வாய்ப்பு, அதுக்கான இடத்துக்கு மாறுறதுக்கு, நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விதமாக இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னா, தன்னையே குருவாக நினைக்குது, தன்னையே சீடனாக நினைக்குது. அப்படிதான் அது நினைக்குது. எல்லாரையும் வந்து இறைநிலை அடையணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் அந்த கால சுழற்சியில இப்படியே இருக்கக்கூடாது, சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டுங்கிறத அது விரும்புது. அது வந்து என்ன நினைக்குதுன்னா, நீ வந்து அறியாமல் தவறு செஞ்சுட்ட, அதுக்காக இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீ மாறப்பட்டணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஒரு பிரதிநிதியாக தான் நான் வந்து பேசுகிறேன். அப்போ அந்த பிரதிநிதித்துவம் என்னன்னா, நீங்கள் தீயவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களை மாற்றுறதுக்கு அதுதானே அனுப்புது. அதுதான் அதோடைய விஷயம். அது வந்து ஒரு மனிதன் தப்பு செய்யறது இயல்பு, ஒரு மனிதன் இப்படி இருக்கிறது இயல்பு. அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்றாவது ஒரு நாள் அதை மாறுறதுக்கு நம்ம வந்து அந்த சுழற்சியாக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அவனுக்கு அந்த கால சுழற்சியை பற்றி தெரியாது, இந்த பிரபஞ்சத்துடைய முழு வடிவத்தையும் தெரியாது. அப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்போது அவன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அது உருவாகும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் என்னுடைய அனுபவத்தில் என்னன்னா, நான் எதுவுமே இந்த மாதிரி திட்டம் தீட்டிக்கிட்டது கிடையாது. எனக்கு வந்து அந்த அனுபவங்கிறது என்னன்னா, இது உட்கொள்ளக்கூடாதுங்கிறத அதுவே எனக்கு ஏற்படுத்தி அதுக்கான சூழல் அமைச்சு கொடுத்துச்சு. உடையும் சரி, தங்குற இடமும் சரி, உணவும் சரி, பிரத்யேகமாக நான் எதையும் என்னை மாற்றிக்கிட்டு அதுக்காக நான் என்னை தகுதியானவனா உருவாக்கிக்கிட்டு நான் வந்து நிற்கலை. தகுதி இல்லாதவனாக தான் நான் வந்தேன். தகுதியானவனா என்னை மாற்றுறதுக்கு அது வாய்ப்பை உருவாக்கி, அவ்வளோதான். இதை நான் பிரத்யேகமாக நானே வடிவமைச்சுக்கல. எனக்கு ஒரு கஞ்சி தான் வேணும் அப்படின்னு நான் ஆரம்ப காலத்தில் தியானம் பண்ணுற காலத்தில் நான் இந்த மாதிரி பிரத்யேகமாக ரெடி ஆகலை. அது எது வரைக்கும் எந்த உணவை நீ உட்கொள்ள வேணுமோ அது வரைக்கும் உட்கொள்றதுக்கான அது வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்புறம் அதே மாதிரி தேவையற்ற உணவை அது வர விடாமல் அது பார்த்துக்குச்சு என்கிட்ட. ஏன்னா நான் ஆசைப்பட்டுருவேன்னு அதுக்கு தெரியும். தியானம் பண்ணும்போது என்கிட்ட மனம் இருக்குங்கிறத அந்த தகவல் வந்து அதுக்கு தெரியும். இப்போ என்னுடைய வளர்ச்சியில் என்னோட சொந்த தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அப்போ நான் தப்பு செய்யக்கூடியவன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தப்பு செய்யக்கூடியவன், தப்பு செய்யக்கூடிய பொருட்களை என்கிட்ட அனுப்பலை, அதனால நான் பாதுகாக்கப்பட்டேன். இப்போ எனக்கு பணத்து மேலே ஆசை நிறையா, பொன் பொருள் மேலே ஆசை தான். அப்போ ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் வராமல் அது பார்த்துக்குச்சு, அதனால நான் காப்பாற்றப்பட்டேன். நான் கட்டுப்படுத்தி நான் அதுக்கிட்ட இருந்து விலகி ஓடியாந்துட்டேங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது, எனக்கு அப்படி நிகழலை. என்னிடம் அது வராமல் என்னை பாதுகாத்துச்சு, அப்படிதான். இல்லை அது வந்து அப்படி நம்ம வந்து அதை எடுத்துடக்கூடாது, அப்படி பண்ணிடவும் கூடாது. அது வந்து என்னன்னா, ஒரு 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 ஸ்டேஜில் என்னுடைய அனுபவம் தான், மீண்டும் நம்ம தியானம் உரை நிகழ்த்தினது தான், ஒரு உயர்ந்த அனுபவம் இருக்கிற இடத்தெல்லாம் எனக்கு காட்டி கொடுத்துச்சு. ஆனால் அங்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீ இருக்கக்கூடாதுன்னுச்சு. ஏன்னா இந்த பரிணாம வளர்ச்சியை அடையிறதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். இதே இடத்துல இருந்தால் நீ தீவிரமாக வளர்ந்துருவ, ஆனால் இந்த உடல் தாங்காது. அப்போ இந்த உடல் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்ச் ஓவர்களை நீ போயிட்டு வரணும். அதுக்கு தான் இல்லறம்லாம் கொடுக்கப்பட்டது. பொண்டாட்டி பிள்ளைலாம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, சில வருடங்கள் கிடக்கிறதுக்கு இந்த உடல் வந்து வருடங்களை கிடக்கணும். அப்போ ஒரு பேலன்சிங் கிடைக்கும் வாழ்க்கையில். இந்த ஒரு ஆங்கிலையும் ஒருத்தன் வாழணுங்கிறான். ஒரு ஞானி ஆகப்பட்டவன் ஒரு கீழ்நிலையில் இருக்கிற வாழ்க்கையும் வாழணும். ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு இந்த மாதிரி உற்றார்கள், உறவினர்கள், ஒரு பொலிட்டீஷியன், ஒரு தொழில், இந்த மாதிரி விஷயங்களையும் வாழ்ந்துட்டு அவனுக்குள்ள அப்படி பரிணாம வளர்ச்சியில வரும்போது அந்த மாதிரி வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு அப்படி வரணும் அப்படிங்கிறது அது விரும்புது. அதை வந்து அது புறந்தொள்ளலை, அதை நீ அந்த வாழ்க்கையும் வாழு, அந்த வாழ்க்கையிலேருந்து நீ ஒரு கன்வெர்ட் ஆகிறத உன்னாலே பார்க்க முடியும் அப்படிங்கிறதை தான் அதோடைய செயல்பாடு. அப்படிதான் என் வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. இப்போ அந்த வாழ்க்கையை தியானம், எனக்கு உயர்ந்த தியானம் இருக்கும்போது நான் சந்தித்த மனிதர்கள் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி தான், சில பொருட்களை என்னை சந்திக்க விடலை, சந்திக்க வச்சா தவறு பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். அந்த மாதிரி நான் கோடிக்கணக்காக தொழில் பண்ணி சாதிச்சிருக்கணும் பெரிய. அப்போ நான் வந்து சந்தித்த மனிதர்கள் எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் தான் நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. ஆனால் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்டிவோ உறவையோ ஏற்படுத்தி கொடுக்கல. சந்திக்க வச்சுச்சு, ஒரு ட்ராவல் பண்ண வச்சுச்சு, அது வந்து அந்த குரோத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வைக்கல. அது என்னன்னா, அந்த சந்திப்பு, அந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு எதை காட்டுச்சுன்னா,
இந்த மாதிரி ஆட்கள் நீங்க இந்த உலகத்துல கொண்டாடுறீங்க அவங்கெல்லாம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த இல்லறம் இந்த புற வாழ்க்கைங்கிறதெல்லாம் கீழ்நிலை வாழ்க்கைன்னு தான் சொல்லுது. மேல்நிலை வாழ்க்கைங்கிறது துறக்கிறதுங்கிறது. திறக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இயல்பா அதுவா திறக்கப்படுறது தான் உயர்ந்த திறவுங்கிறாங்க. இப்ப நீங்களா சன்னியாசம் எடுத்தா அது சன்னியாசமே கிடையாதுன்ட்டாங்க. நீங்களா காவி அணிந்தா அது உங்களுக்கான உங்களுடைய சாதகத்துல இருக்கிற அந்த திசையில நடக்கிற ஒரு அலைவரிசைன்ட்டாங்க. அப்ப ஒரு உடை அணிகிறது, ஒரு உணவு எடுத்துக்கிறது, நீங்க ஒரு இறைவனை தேடுறது எல்லாம் அதுவா மாறினா அது உயர்ந்த நிலை. நாம திட்டமிட்டோம்னா அது இந்த கால சுழற்சியில ஏதோ ஒரு இடத்துல தூண்டுதல் பேர்ல நடக்கிறது அப்படிங்கிறது அது விஷயம். அப்ப அந்த மாதிரி கீழ்நிலையில் இருக்கிற பெரிய கீழ்நிலை அப்படின்னா ஆசைக்குரியதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ஆசைக்குரியதுன்னா பிற பொருட்களை நம்ம சேர்க்கறது, பிற பொருட்களை அனுபவிக்கிறது, பிற பொருட்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ராஜ்யத்தை பண்றது. அப்ப அவங்களோட எனக்கு பயணிக்க வச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் பார்க்கச்சுட்டு நம்மளையும் நம்மளுடைய அந்த கீழ்நிலை வாழ்க்கையும் நாமளும் கீழ்நிலையில தான் இருக்கிறோம். ஏன்னா நாமளும் பொருள் வேணும்னு தான் அவர்கிட்ட நிற்கிறோம். ஒரு பக்கம் தியானம் நடக்குது எனக்குள்ள, நான் ஏன் ஒரு நபரை சந்திக்கிறேன் கோடீஸ்வரன்னா ஞானத்துக்காக நான் அவரை சந்திக்கலையே, பொருளுக்காக தான் நான் அவரை சந்திக்கிறேன். அப்போ தொழிலுக்காக தான் நான் சந்திக்கிறேன். அதுக்கு எனக்கு தேவைப்படலைனால என் குடும்பத்துக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன். அப்படிதான் நான் சந்தித்தேன், அப்படிதான் நான் இருந்தேன். ஆனால் அந்த தொடர்புகளை அது மிக நுட்பமாக அது பெரிதுபடுத்தலை. அந்த மாதிரி அந்த கீழ்நிலை வாழ்க்கையில் அப்படியே போய்கிட்டு அவங்க பொருள் தேடி அவங்க உயரத்தை போகிறாங்க. இப்போ நான் சந்தித்த ஒரு மனிதன் சாதாரணமாக 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினான். இன்னைக்கு அவன் 48 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். நான் சந்தித்த ஒரு மனிதன் 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கும்போது நான் சந்தித்தேங்க. இன்னைக்கு அவனுடைய ப்ரெசன்ஸில் கரண்டில் 48 கோடி ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி, அவனோட growth இருக்கு. இப்போ அவனோடைய எனக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கல, அவனை சந்திக்க வச்சுச்சு, அவனோட பழக வச்சுச்சு, பயணிக்க வச்சுச்சு. அந்த டைப்பை அது ஏற்படுத்தாத காரணம் அந்த சூழலையும் நீ பார்த்துட்டு வா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. ஒரு பொருள் உங்கள்கிட்ட குரு கொடுக்குறாரு அப்படின்னா அதை நீ எப்பப்பெல்லாம் தக்க வச்சுக்கிறியோ அப்பயே அந்த உணர்வு நிலையில தான் நீ இருக்கிறன்னு அர்த்தம். அந்த உணர்வு நிலையில 2 பேட்டர்ன் இருக்கு. உணர்வு நிலை, உணர்வு அற்ற நிலை. உணர்வு அற்ற நிலைங்கிறது குரு கொடுத்த பொருள். குரு கொடுத்துருக்க பொருளுக்கு உணர்வு அற்ற நிலையில இருக்கும். ஆனா அது ஒன்ன உணர்வுல வச்சிருக்கும். இப்ப நீ அந்த உணர்வு நிலையிலே நீ இருக்கிற அப்படின்னா அந்த உணர்வற்ற நிலையோட பொருள் உன் கையில இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம நீங்க கேட்குற அந்த தீட்சைங்கிறதோ இந்த வைப்ரேஷனுங்கிறதோ அந்த ஆறாங்கிறதோ அந்த அலைவரிசைங்கிறதோட அதோடைய பொருள் அதுதான். அப்ப அது என்னன்னா உணர்வற்று இருக்கும், ஆனா உணர்வு நிலையில நம்மளை வச்சிருக்கோம். இப்ப உள்ள ஒரு அலைவரிசைகள் அப்படியே தேங்கி கிடக்கு, நம்ம உடலுக்குள்ள கிடக்கு. அது நம்ம தியானம் பண்ணும்போது அது மேல் நோங்குது. அப்ப உணர்வு நிலைக்கு வருது. கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கும். ஒரு மனிதன் தியானத்துல அனுபவங்கிறது ஞானங்கிறது எதுன்னா தானும் ஒரு சூட்சமவாசின்னு என்னைக்கு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு அவன் அனுபவம் பெற்றான்னு அர்த்தம். நான் ஒரு பிரசன்ஸ்ல இருக்கிறவன் தானே உலகம் முழுக்க எல்லா மனிதனும் நினைக்கிறான். நானே ஒரு சூட்சமவாசி அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நாள் தோணும். ஒரு நாள் அந்த பரிணாமத்தை பார்ப்பான். அப்ப சூட்சமத்தில் இருக்கிறவரும் நாமளும் வேறு இல்லை, அவர் நமக்கான உரியவர் அப்படிங்கிறதுனால தான் நம்மளை தயார் பண்ண வர்றாரு. இப்போ சூட்சமத்தில் ஒரு அலைவரிசை உங்களை நோக்கி வருது. அப்போ உங்களுக்கு அவருக்கு ஏதோ தொடர்பு இல்லைன்னா உங்களை ஏன் நோக்கி வரப்போகுது? இப்போ சூட்சமத்தில் இருக்கிற பொருளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட கருணை கிடையாது, அன்பு கிடையாது. அப்போ உங்கள்கிட்ட அன்புள்ள கருணையில் உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அது வரலை. உங்களையும் சூட்சமவாசியா மாற்ற தான் அது முயலுது. அப்ப என்றாவது ஒரு நாள் நீங்களும் பிரசன்ஸ்ல உள்ளவன் கிடையாது, சூட்சமவாசி தான் அப்படின்னா உடலையும் நீங்கள் உதறீர்கள், மனதையும் நீங்கள் உதறீர்கள், இங்க இருக்கிற அனைத்து பொருள்களையும் உதறீர்கள். அப்ப அந்த சூட்சமவாசியோட விஷயம் என்னன்னா ஏதும் அற்ற நிலை. அப்ப ஏதும் அற்ற நிலைக்கு வரும்போது எனக்குரிய ஆள் நீங்கிறத நீ காட்டுற அப்படிங்கிறது தான் அந்த இறையோடைய தன்மை. இதுதான் எனக்குள்ள நிகழ்ந்த விஷயத்தை மட்டும் வச்சு நான் அதை சொல்லிடுறேன். நான் பல ஊர்களுக்கு பயணிக்கிற ஒரு நபர். அதனால எனக்கு என்ன சூட்சமவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா
ஒரு இடத்துக்குள்ளேயும் ஒரு ரேடியேஷன் இருக்கும், ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் ஒரு ஊர்லையும். அதை நீ போய் அனுபவிக்கிறத தாண்டி அதை அனுபவிக்கிறதுக்கு உனக்குள்ளே நான் ஒன்று கொடுத்துக்கிறேன் பார்த்தியா, அதுதான் அந்த ரேடியேஷன். அந்த விஷயத்தை நீ அனுபவிக்க முடியும், தொடர்பு கொள்ள முடியும். இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, நான் நிறைய இடங்கள்ல போயிருக்கும் போது எனக்கு யாரு அந்த அலைவரிசையை கொடுத்துருக்குறாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல அந்த இடத்துல எனக்கு நிறைய நேரம் உட்கார்றதுக்கு அனுமதி கிடைச்சிச்சு. கொடுத்துருக்கிறவங்கள வச்சு அந்த இடம் என்னை ரிசீவ் பண்ணுது, அது என்னை ஏற்றுக்கொள்ளுது. நீ உட்காரு, ரெண்டு பேரும் அப்படி ஒரு லிங்க் ஆனதுன்னு சொல்றதோட அந்த அவ்வளோ இடங்கள்லையும் இவரே அந்த இடங்களுக்குள்ளெல்லாம் ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறாருங்கிறத ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஒவ்வொரு இடங்களுக்குள்ளேயும் அந்த வரவேற்பு கிடைக்கப்படுறதுக்கு முக்காவாசி காரணம் உள்ள இருக்கிற செயல் தான். அப்ப ஒரு நல்ல குருங்கிறது, இந்த பிரபஞ்சங்கிறது, வழிநடத்தல்ங்கிறது இதுதான், அதுதான். அப்ப அந்த அலைவரிசைய விட்டுறாம பாதுகாக்கிறதான் சவால். இப்ப நான் பல பேர்கிட்ட போராடுறது என்னன்னா, உன்னை தியானத்துல உயர்ந்த செயலை உருவாக்க நான் போடல, நான் ஒண்ணு கொடுத்தேன் பாரு, அது தொலைச்சிடாதன்னு போராடுறேன். அதை நீ தொலைச்சிட்டேன்னா திருப்பி என்னாலேயே உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா உன் கால சூழல் மாறி போயிடும். நான் பொருள் கொடுத்தப்ப நீ வாங்கணும் போது இருந்த காலம் வேற, நீ பொருளை கொஞ்ச நாள் வச்சிருந்த, அதுக்கப்புறம் நீ தொலைச்சிட்ட, திருப்பி நான் வரும்போது அந்த காலத்துல கொடுக்க முடியாது, நெக்ஸ்ட் பிறப்பு தான் பார்க்க முடியும். அப்ப எனக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நெக்ஸ்ட் பிறப்பு வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருவ. அவசரப்பட்டு ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கைட் பண்றாரு, யாரோ ஒருத்தர் சொல்றாரு இந்த குருநாதர் போய் பார்க்கலாம், இந்த தியானத்தையும் பண்ணலாம், சைட்ல இதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்துக்குள்ள பூந்துராத. அப்ப அந்த செயலுக்குள்ள போகும்போது அங்க என்ன ஆகும்னா, ஒரு இடத்துக்குள்ள போறீங்க, ஒரு மாந்திரிகத்தை வச்சு ஒரு தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியல, ஆனா உள்ள இருக்கிற அலைவரிசைக்கு தெரியும், அது வெளியில வந்துடும். அது சூட்சம வாசி வெளியில வந்துருச்சுன்னா திருப்பி அந்த மாந்திரிகம் கற்றுக் கொடுக்குற அந்த வாசி தான் உள்ள வருவான். இத குழந்தைக்கு சொல்றதோட பயங்கரமா நான் சொல்லித்தரேன், அவங்க கேட்க மாட்டேன். அவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்கல்ல, பெரியவங்கள்ட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றாங்க ஊர்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரிதான் ஒரு ஆசீர்வாதம் ஒருத்தட்ட வாங்குறது எதுக்குன்னா, லைஃப்ல சில பேர்ட்ட வாங்கினோம்னா அது ஒரு நிலைச்சு நிற்கும்பாங்க. அப்ப குரு கிட்ட, ஒரு ஒரிஜினல் குரு கிட்ட வாங்கினா அது நிலைச்சு நிற்கும், அது வளரும், அது வாழ வைக்கும், அது வாழ்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். இதுதான் அதோடைய முக்கியமான பொருள். இதுதான் விழிப்பு குருங்கிறது. உன்னுடைய சூட்சமத்துல அவர் வர்றது விழிப்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு விழிப்புங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. உங்களுக்கு விழிப்புன்னு எதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு கரண்ட்ல பணி செய்யறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவர் பணி செய்யும் போது அவர் சூட்சமவாசி. நீ பிரசன்ஸ்ல இருக்கிறவனையும் சூட்சமவாசியையும் ஒண்ணு சேர்க்கிற, பெரிய ஆளு அப்படிங்கிற. இப்ப நான் வளரப்பட்டது சூட்சமத்துல, நான் தியானத்தை எல்லாரோடையும் கனெக்ட் பண்றது, கனெக்ட்ல இருக்கிறது, எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறது சூட்சமத்துல தான் இருக்கிறேன். பிரசன்ஸ்ல இருக்கிறது சும்மா ரொம்ப கம்மி. அதை நீங்க அது என்னன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, நான் தான் சொல்றேனே, என்ன சூட்சமத்துல அவர் வளர்த்தவர், நீயும் சூட்சமத்துக்குரியவர்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இருந்தாரு. நான் சூட்சமத்துக்குரியவர்னு தெரிஞ்ச உடனே அவர் நீ பணி செய்ய, அதுக்கு தான் வந்திருக்க, இப்ப நான் உன்னை தயார் பண்ணிட்டேன்னு அவர் விடுபட்டுக்கிட்டார். இப்ப நான் எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறது, கனெக்ட்ல இருக்கிறது, எல்லாரோடையும் கவனிக்கிறது சூட்சமத்துல தான் இருக்கிறது. அதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த பிரபஞ்சங்கிறது என்னன்னா, ஒரிஜினல் அப்படிங்கிறது எப்பவுமே சூட்சமவாசி தான். அப்ப பிரசன்ஸுங்கிறது ஒரு தற்காலிகத்துக்காக ஒரு உடல் எடுக்கிறதோ, ஒரு இடத்துல தோன்றதோ, இப்போ உங்களுக்கு முழுசா என்னுடைய வடிவத்தை காட்டுறேங்கிறது ஒரு தற்காலிகத்துக்காக. சரி, நீ இதை பார்த்துக்க, நான் அலைவரிசையா வர்றேன், உனக்குள்ள தியானம் நடத்துறேன்னா நான் தான் வர்றேங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் என்னுடைய தேகத்தை உனக்கு காட்டி தர்றேன், அப்ப நான் உனக்கு பிரசன்ஸ்ல தோன்றேன், நீ பாரு அப்படின்னு எங்கேயாவது வெகு சில மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறான். புரியுதுங்களா? இதுதான் அதோடைய செயல்பாடு. இப்ப உடலுக்குள்ள தியானம் பண்ணவங்களுக்குள்ளன்னு அந்த நரம்புகள், அந்த உடல் தன்மையில ஒரு சின்ன அலைவரிசை இருக்கும், அதோட தன்மைகள் செயல்படலாம். தியானமே பண்ணாதவங்களுக்கு கூட ஒரு உடலுக்குள்ள ஒரு உயிர் வாழ்ந்ததுக்கான ஒரு அலைவரிசைகள் இருக்கலாம்.
அந்த தன்மையில் அந்த தீ மூட்டும் போது அந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் ஒரு வீரியங்கள் ஏற்பட்டு அது புஷ் பண்ணி எழுந்திரிக்க ட்ரை பண்ணலாம். எப்பயுமே நெருப்புக்கும் தண்ணிக்கும் நரம்புகள் வந்து அது ரியாக்ட் பண்ணும். எப்பயுமே அதுதான் நீங்கள் எப்பவுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெருப்புக்கிட்டையும் தண்ணிக்கிட்டையும் குளூருக்கிட்டையும் நரம்பு ரியாக்ஷன் பண்ணும். அப்போ நெருப்பை வச்சு தான் தியானத்தை தீ மூட்டுறான். அப்போ தண்ணியை வச்சு அதை சமன் பண்ணுறான். அப்போ பனிக்காலங்களில் தியானம் பண்ணும்போது நீங்கள் எப்படின்னா ஒரு உராய்ந்த நிலையில் அந்த நரம்பு மண்டலங்கள் எப்படின்னா அப்படியே அப்படியே ஆனந்தமாக அப்படியே போயிட்டுருக்கும். அப்போ அந்த நெருப்பு என்ன பண்ணுன்னா உள்ள அப்படியே ஒரு கனல் மட்டும் அப்படியே எரிஞ்சு அந்த கனல் என்ன பண்ணுன்னா அந்த நரம்புகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வந்துட்டு போகும். இப்படி தான் தியானம் உருவாகுது. தியானம் இப்படி தான் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வெறும் மூக்கு துவாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். உள்ள எப்படி தியானம் நடக்குதுன்னா உள்ள ஒரு கனல் அப்படியே அந்த லைட்டாக அது எரியும். அந்த ஒரு கங்கு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் இருக்கும்போது ஒரு அனல் காயறதும் போகும்ல, அந்த மாதிரி அனல் காயிற மாதிரி தான் அது. அப்போ அதை காயும் போது என்னன்னா அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் சூடு பாத்திரத்தில் ஏற 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 அந்த நரம்பு தன்மைகள் அப்படியே ஒன்று ஒன்றா மாறும். அதுக்குள்ளே என்னன்னா இந்த வெண்ணெயை உருக்கி நெய்யை எடுக்கிறோம்ல, அதுக்குள்ளே இருக்கிற கழிவெல்லாம் அந்த நரம்போட ஒட்டி இருக்கிற கழிவுகள்லாம் அப்படியே உருகி அப்படியே மலை வாசல் வழியாகவும் இல்லை யூரின் வாசல் வழியாகவும் இல்லை வாமிட்டிங்காகவும் இல்லை பித்த வாசல் வழியாகவும் அப்படியே வெளியேறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ ஒரு வெண்ணெயை எப்படி உருக்குறானோ அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே சுற்றி இருக்கிற சூழல் எல்லாத்தையும் இந்த கனலை வச்சு அப்படியே மூட்டி 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 ஒருத்தன் அதை உருவாக்குறான். இப்படி தான் தியானத்தில். அதனால தான் பல ஆண்டுகள் தேவைப்படுதுங்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ப்ராசஸில் பல குருவுக்கிட்ட போய் அதை அடுப்புகளை மாற்றிடக்கூடாது. நெய் காய்ச்சறது வெண்ணெயை நீங்கள் எல்லாத்துலேயும் கொடுத்தா எல்லாரும் ஒவ்வொரு விதமாக காய்ச்சுவாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு பக்குவம்னு இருக்கு. புரியுதுங்களா? அவரை பொறுத்தளவுக்கு பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கேல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறது சூட்சமத்தில் அதுவே செக் பண்ணி பார்க்கும். அது செட் பண்ணும். அது வழி நடத்துறதுங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. அதுக்கு தான் இந்த உலகம் தோன்றிய காலத்தையும் சொன்னாங்க. ஒரு குருவை பிடிச்சிக்கங்க அப்படிங்கும்போது என்னன்னா அவருக்கு தான் அந்த ஸ்கேலோட அளவு தெரியும். இப்போ மேட்டூர் திறம்பணுன்னா அதிகாரிக்கு சிஎம்முக்கோ தெரியாது. அங்கே ஒரு ஆள் போட்டிருப்பான். அவன் தான் உங்கள் குருநாதர். அவன் இன்ஃபார்ம் பண்ணுவான் நிரம்ப போகுது என்ன எதுன்பான். அப்போ அவன் இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் தான் போடலாம். புரியுதுங்களா? அப்போ அவன் அதுக்கு அதை கண்காணிக்கிறவன் தான் வேறு. அதுதான் சூட்சமவாசிகளுடைய ஒரு செயல்பாடுகள். அப்போ அவன் ஸ்கேலை தீர்மானிச்சிருவான். இதுக்கு மேலே போனால் இந்த உடல் தாங்காது. அப்போ இதில் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே உலகம் முழுக்கைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் தான் கிடைக்குது. பெரிய ஒருத்தன் ரிஷி ஆக முடியல, பெரிய ஒருத்தன் அதுக்கு மேலே போக முடியலன்னா அந்த காலகட்டத்தில் அந்த உடல் இந்த ஸ்கேலுக்கு மேலே தாங்காதுங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் என்னன்னா இவன் தெரியாமல் இருப்பான். ஆனால் அவருக்கு தெரிஞ்சோடனே இந்த ஸ்கேல் வரைக்கும் தான் அவனை நான் கொண்டு போக முடியும்னு அவர் பார்த்துட்டு அதுக்கு மேலே அவர் ரிலீஸ் ஆயிடுவார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுலெல்லாம் அவர் பாகுபாடெல்லாம் இல்லை. அந்த 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 தேகத்துக்கும் அந்த காலத்தில் இவ்வளோதான் இது பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு சேமிப்பு தாங்க. இவ்வளோதான் இவர் சேமிக்க முடியுங்கிறது தான் அவரோட விஷயம். இப்போ ஒரு பொருள் ஒருத்தர் 10,000 தான் ஈட்டணும் அப்படின்னா 10,000க்கு மேலே ₹1 கூட ஒரு ஞானி ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு ஞானி ஆசீர்வாதமே பண்ண மாட்டார். அந்த 10,000 வரைக்கும் அவருடைய அலைவரிசையில் 10,000 உனக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் அவர் பரவிடுவார். அதுதான் அவர் என்னன்னா அதுக்கு மேலே வர்ற எந்த பொருளும் உனக்கான பொருள் கிடையாது, உனக்கான செயல் கிடையாது. இது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா இந்த இடத்துக்குள்ள எனக்குன்னு ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த சேமிப்பு தீருதுன்னு வச்சிங்களேன், எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடாதுன்றுவாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க எனக்கு யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க அது இதுன்னு அதெல்லாம் கிடையாது. என் சேமிப்பு இந்த ஊரில் செயல்படுறதுக்கு தீரும். அப்போ தீரும்போது எனக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கும், உங்களுக்கு சேமிப்பு தேர்ந்துருச்சு, நீங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்பலாம், அங்கே போகலாம் அப்படின்னு. நீங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற குருமார்கள்லாம் பெட்டியை தூக்கிட்டு அங்கே போய் தியானம் கற்றுக் கொடுக்க போகிறேன், வெளிநாட்டில் போய் தியானம் கற்றுக் கொடுக்க போகிறேன், கலையை பரப்ப போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. வெளிநாடு உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் வாழ்கிறதுக்கு ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்குது பிரபஞ்சத்திலேருந்து. அந்த சேமிப்பு அடிப்படையிலேயே ஒருத்தனை பயணிக்க வைக்குது.
இப்போ நம்ம நாட்டில் பிறந்த எத்தனையோ இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் வாழ்கிறாங்க, வெளிநாட்டிலே சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த நாட்டில் அவங்களுக்கு சேமிப்பு இல்லை. இது காலி ஆயிடுச்சுன்னா அவன் அந்த நாட்டில் தான் பொழைச்சி அந்த நாட்டிலேருந்து வருவாயை ஈட்டி இங்கே கொடுக்கணும். இத்தனை ஆண்டுகள் கழித்து திருப்பியும் அவனுக்கு ஒரு சேமிப்பு இந்தியா தாய் நாட்டுக்கு வர்றதுக்கு சேமிப்பு திருப்பி அவனுக்குள்ளே உருவாகும் போது அவன் இங்கே வரலாம். அவன் சில பேருக்கு அந்த சேமிப்பே தீர்ந்து போச்சு, மொத்தமாக வர முடியாதுன்னா தற்காலிகத்துக்கு 1 நாள் 2 நாளில் வந்துட்டு போகலாம். அப்போ அதே மாதிரி ஒரு குருநாதரும் சேமிப்பு தீர்ந்துருச்சு அப்படின்னா சூட்சமத்தில் வெளிநாட்டுக்குள்ள சேமிப்பு இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறாருன்னா அவர் பயன்படுத்தி தற்காலிகத்துக்கு 1 நாள் 2 நாள் 1 வாரத்துக்கு வேணால் அந்த நாட்டுக்குள்ளே அவர் இருந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கணும்னா ஒரு பர்மிட் கொடுக்கணும், ஒரு விசா இருக்கணும், ஒரு ஐடி கார்டு இருக்கணும். ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு தான். அதோட ஐடி கார்டு வந்து சேமிப்பு. நீ சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நீ வாழ்ந்துக்கலாம். உயிரும் அப்படி தான். இந்த உடலுக்குள்ளே அந்த சேமிப்பு இத்தனை காலம்னு உங்களுக்கு கணிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே அந்த சேமிப்பு தெரிந்தோன்னா நீங்கள் மரணம் அடைஞ்சிடுவீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்களாக பேசிக்கிறது, அது பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அது ஒரு இயல்பாக அது வந்து நிகழ்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இப்போ நீங்கள் என்னை சந்திக்கும் போது என்னன்னா இந்த ப்ராக்டிக்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதுவே சூட்சமத்தில் உங்களை வந்து நீங்கள் எழுங்களே உட்காருங்களே அப்படின்னு சொல்ல வைக்கும். இப்போ நான் இருக்கிறேன், பல நாள் பயணம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா கதவை அடைச்சிட்டு பேசாமல் போய் உட்காருங்க. அதுதான் சூட்சமம். நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பேன், பேசாத, ஒரு 25 நிமிஷம் பேசாத, பேசாமல் உட்காரு, எவனையும் உள்ளே விடாது அப்படின்னா கதவை லாக் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்து. அப்போ அதுவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும், வேலை முடிஞ்சு போங்க. இப்போ இதுதான், இப்போ நான் தியானம் பண்ணேன்னு இதை போய் எப்படி சொல்ல முடியும்? இதுதான் அதோடைய விஷயம். ஆனால் இதை கண்டுபிடிக்க நிறைய பேரால் முடியலை. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அவங்களே ஒரு பயிற்சி பண்ணுற மாதிரியும், அவங்களே தன்னை வருத்துற மாதிரியும், ஒரு தியானத்தை உருவாக்குற மாதிரியும், கண்டுபிடிக்கிற மாதிரியும், அதுக்குள்ளேயே உடலுக்குள்ளே அவங்க போய் ஒரு ஆராய்ச்சியை நடத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு இயல்பாகவே சூட்சமத்தில் ஒரு குரு வர்றாருனாவே அவர் வரும்போதே 1% அந்த சேமிப்பு உருவாகும். அப்படி இண்டிவிஜுவல் அப்படிலாம் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு என்ன கிடைக்கப்படணும் அந்த ஸ்கேல் அவர் வந்து தீர்மானிச்சிடுறார். அதுபடி தான் அதோட விதி பயன்படி அவர் விதின்னு சொல்கிறாங்கல்ல, காலம்னு சொல்கிறாங்கல்ல, நேரங்கிறாங்களா, அது மாதிரி தான் அது. அந்த ஸ்கேல் வந்து அவருக்கு தெரிஞ்சதுனால அவருக்கு அதை கொடுக்குறார். சில பேருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தியானத்தில் கிடைக்குது, சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக கிடைக்குதுன்னா இவ்வளோ தான் அந்த ஸ்கேலுங்கிறது அவருக்கு தெரியும். அதை வச்சு அவர் தயார் பண்ணுறார். அவருக்கு அடிப்படை என்னன்னா ஒரு சிம்பிள் தான், மேட்டூர் தான், 120 தானா 120க்கு தான். அதுக்கு மேலே அது எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அங்கே தேக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் உடலில் நீ ஆசைப்படுறங்கிறதுக்காக தேக்கணும்னா அது உடஞ்சிரும். அது உடஞ்சிரும்னா சித்தம் கலங்கிரும், இல்லைன்னா உடலை விட்டுருவேன். இது 2 நடக்கும். ஒன்று சித்தம் கலரும், இல்லைன்னா உடலை விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா இரத்த நாணங்கள்லாம் மாறி போய் நரம்பு தளர்ச்சி வந்து உடல் சூடு பறக்க ஆரம்பிச்சு நீ வந்து அந்த சொல்லுவாங்கள்ல அந்த மண்ட சூடுன்னு அந்த மாதிரி பெரிய உபாமைகளுக்கு நீ தள்ளப்பட்டுருவோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா தியானங்கிறது ஒரு பெரிய உஷ்ணத்தால நடத்தப்படுற விளையாட்டு. உஷ்ணம்தான், வெப்ப சலனத்தால தான் இது நிகழ்த்தப்படுகிறது. அப்போ அந்த ஸ்கேலுக்கு மேலே தாண்டும் போது அந்த உடல் வந்து கட்டுப்பாட்டை இழந்து போயிடுது. இப்போ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னன்னா சில பேருக்கு சூட்சுமவாசிகள் வந்து நீண்ட நாள் வர்றதை வந்து சமயத்தில் நிறுத்திக்குவாங்க. இப்போ அவங்களால வந்து அந்த லெவலை வந்து எப்படி பண்ணிக்கிறது, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்குல்ல, அந்த எனர்ஜியை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது. இப்போ நான் இருக்கிறேன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு மேலே சில பேரோட சூட்சுமத்தில் போகாமல் அவங்க வேறு விஜயத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கொஞ்சம் வளர்த்து கொண்டாந்துட்டோம். ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு சூழலில் நான் வந்து அந்த சூட்சுமத்திலேருந்து விலக்கி கொள்கிறேன்னா அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுவாங்க. அப்போ இந்த மாதிரி கபாலத்திலையோ இந்த மாதிரி இதய பகுதியிலையோ தொண்டையிலையோ நிறைய அபாயங்களையோ நிறைய கஷ்டங்களையோ அவங்க சந்திக்கிறதுக்கு போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ சூட்சுமவாசிங்கிற ஒரு என்னன்னா ஒரு எளிதாக நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் பவர் தான். என்னுடைய 100க்கு 100 சக்ஸஸ் இல்லை ஓரளவு பரவாயில்லாமல் அப்படின்னா அது சூட்சுமவாசியோட பாதுகாப்பு தான். அப்படி எல்லா இடத்துலையும் ஓவர்லுக் பண்ண மாட்டார். அது என்னன்னா சில இடங்கள்ல அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இது இவன் என்னன்னா அவனுடைய காலக்கணக்கில் இப்போ நீங்கள் இங்கே நிறைய குருமார்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவருக்கு ஒரு இன்சைட் ஸ்டேஜில் அவனுக்கு இவரால் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு இருக்கும். அப்போ அவர் கொடுத்துட்டு அவருக்கே என்னன்னா இவனை நான் வளர்க்கக்கூடாது அப்படின்னு அவருக்கே தெரியும். அப்போ அவர் வெளியில் வந்துடுவார். இப்போ அவருக்கு இவர் கொடுக்கப்பட்டதில் இவன் வளருவான்னு அவருக்கு தெரியும். சூட்சுமத்திலே போக மாட்டார், அவன் வளருவான்னு தெரியும்.
இப்போ அவன் வளரும்போது இவன் எண்ண பதிவுகளுக்கு ஆசைக்காக சில வேலைகள்லாம் பார்ப்பான். அப்போ நான் கூட இருக்க முடியாது. இப்போ நான் இதான் பல நாள் சொல்லியிருக்கேன். பல கோடி ரூபா கொள்ளடிச்சிட்டு திருப்பதியில் போய் நிற்பாங்க. நாராயணன் வழி நடத்தலை. நாராயணன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணணும்னு இருக்கு. ஆனால் அப்போ நாராயணன் வந்து இவனுடைய தப்புக்கெல்லாம் உடந்தையா நாராயணன் போக மாட்டார். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா நாராயணன் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறான். நான் இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கிறதுக்கு நாராயணன் காரணம் நினைக்கிறான். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய சிவனை வச்சிருக்கிறவங்க, பெருமாளை வச்சிருக்கிறவங்கலாம் ஆரம்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இறைவனால் பெறப்பட்டுச்சோஞ்சே பாக்கி அவங்க செயல்படுறது அத்தனையுமே அந்த பெருமாளுக்கோ அந்த சிவனுக்கோ கனெக்ட் கிடையாது. இவங்களுடைய செயல்பாடுகளில் பெருமாள் தான் என்னை வழி நடத்துறாரு, சிவன் தான் வழி நடத்துறாரு, அகத்தியர் வழி நடத்துறாருன்னு தவறான சித்தாந்தத்தை அவங்களுக்குள்ளே ஒரு பிரம்மையில வந்து சொல்லிக்கிறாங்க. அவங்க என்னன்னா என்ன அலைவரிசைய ஒரு பெரிய குருமார்களாக அவங்க வளரப்படணும்னு அந்த எண்ணத்துல இருக்கு. அவர் என்னன்னா விலைக்கு கொள்ளிட்டாரு. அவன் அப்படிதான் அவனுடைய ஆசையை அவன் நிறைவேற்றிட்டு போகட்டும், அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பிறப்புல அவன் இப்படித்தான் இருப்பான். அப்போ நான் வந்து அதை போய் நான் தடுக்கவும் முடியாது, அவன் முடிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணட்டும்னு அவர் வெளியில போயிடுவார். அப்போ சூட்சம தொடர்புகள் இல்லை. இப்போ நான் வந்து சொன்னது தான், எனக்கு சூட்சம தொடர்பை விளக்கி கொண்டு இருந்தாருன்னா நானும் நிச்சயமா எல்லா குருமார்களோட சேர்ந்து கூட நான் நிறைய கோலாபரேட் ஆகி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன். நிறைய உரைகளையும் அவங்களுடைய புத்தகத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு நிறைய விதமாக பேசியிருப்பேன். அந்த சூட்சமவாசி என்ன பண்ணிட்டாருன்னா எதுக்காக உருவானுச்சு, எது எந்த காலகட்டம் வரைக்கும் செயல்படும், எது எப்படியாப்பட்டதுன்னு டீட்டெயிலிங்கா அவருக்கு தெரியுது. அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக கூட ஒரு தவறான ஒரு உரையை நான் நிகழ்த்திடாமையோ தவறான வழிமுறைகளுக்கு வந்து எதையும் செஞ்சிடாம அவன் முழுக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வேகத்தடை மாதிரி பாதுகாக்க வேண்டிய விஷயத்த சூட்சம குரு பண்ணுறார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குரு வாங்கிறதுக்கு காரணங்கள் 1000 இருக்கும். அவர் உட்கார்ந்த இடத்துலயே கொடுத்ததை எப்போ வேணாலும் வாங்கிக்க முடியும், கொடுக்கவும் முடியும். இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். என் வாழ்க்கையில் எனக்கே நடந்திருக்கு. நான் வந்து ஒரு காரியத்தை வந்து ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்து கொடுத்துட்டேன். அப்போ எனக்குள்ள சூட்சம குரு சொன்னார், அவங்க அதை தவறான வழிக்கு பயன்படுத்துவாங்க, நீ வந்து தவறு பண்ணிட்ட. அப்போ உனக்கு வந்து என்னன்னா நீ உன்னுடைய அந்த கேரியரில் கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த இடத்த நீ செஞ்சதுனால அது வந்து ஒரு கஷ்டம் உனக்கு வரும். அப்போ அது கொஞ்ச நாள் கஷ்டம், அந்த 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 கஷ்டத்துக்குள்ளே இருக்கும்போது அப்போ மீண்டும் சொல்கிறாரு, அந்த இடத்த சரி செஞ்சுருவோம், நீ கொடுத்தது நீனே வாங்கு. தெரியாமைங்கிறதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அவங்க தானே பேசுகிறாங்க, உங்ககிட்டயே சொல்கிறாங்கல்ல. இப்போ என்னக்கிட்ட வந்து என்னன்னா நீ தவறு பண்ணிட்ட அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. தவறு பண்ணும்போது தடுக்கிறாரு, நீ போய் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதையும் மீறி அந்த உணர்ச்சி பெருக்கெடுத்து நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கறது இருக்குல்ல, இல்லை குருநாதா நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, இந்த இடத்த செஞ்சு தான் ஆகணும், அதை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த சப்பக்கட்டு பண்ணுற போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ விலக்கி கொள்கிறாங்க. நம்ம வந்து பிளைண்ட் ஆயிடுறோம். சரி, நம்ம வந்து வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி வர்றாங்க, நீ தவறு செஞ்சுட்டேன், நான் அப்பயே உனக்கு உணர்த்தினேன், காட்டினேன், தடுத்தேன், உனக்கு ஒரு 4 முறை நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், 4 முறையும் தடுத்தேன், நீ கேட்கல, நீ என்ன பண்ணிட்டேன்னா கருணை அடிப்படையில் வேலை செஞ்சுட்ட. அப்போ இது ஒரு சின்ன துன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த துன்பத்தை கொஞ்சம் நம்மளால் அந்த சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படும் போது திருப்பி வர்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ கொடுத்ததை வாங்கு, ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு நீ கொடுத்தது மாதிரியே இருக்கட்டும், ஆனா நீ வாங்கிரு. அப்ப நம்ம வாங்குறோம். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அலைவரிசை வந்து வரதா அவங்களால உணர முடியாது, அது ரொம்ப கடினம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பிளாங்க் ஆகுற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து உணர முடியும். எப்பயாவது அவ்வப்போது வந்து பழைய மாதிரி இல்லையே, என்னடா இது எது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது மாதிரி நிகழாம அது அந்த சூட்சம குரு பார்த்துக்கிட்டார். அப்புறம் அடுத்த முறையில் இதை என்ன பண்ணிட்டாருன்னா, இது இந்த மாதிரி தவறு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படி மாதிரி அது ஒண்ணு. அதே மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை கொடுத்துடக்கூடாது. ஒரு உபதேசம் வந்து ஒரு வார்த்தை ஒருத்தர் கொடுக்கறதா 4 வார்த்தையா கொடுத்துடக்கூடாது. இப்போ 4 வார்த்தை நான் கொடுத்த இடத்துல எல்லாம் சில பேருக்கெல்லாம் 2 வார்த்தை போதும், 2 வார்த்தையை திரும்ப பெறு அப்படின்லாம் வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்னன்னா, நீ வந்து அந்த இடத்துக்குள்ள நான் வந்து நீ என்ன பண்றேன்னு நான் உன்னை பார்த்தேன், உனக்கு ஒரு பேஸ் கொடுத்தேன், நீ வந்து இண்டிவிஜுவலிட்டியா நீ செயல்படுறியான்னு ஒரு பேஸ் கொடுத்தேன். அப்போ நீ என்ன பண்ணிட்டனா அது ரொம்ப அதிதீவிரமாக பயன்படுத்துற. இப்போ ஒரு அலைவரிசைய வேகமாக கொடுக்குற, ஸ்பீடாக பண்ற, அதே நேரத்தில் எமோஷன் ஆகிற, கருணை ஆகிற, அப்புறம் எதிரில் இருக்கிறவங்கள அந்த சுச்சுவேஷனையும் அந்த இடத்த மட்டும் நீ வச்சு செயல்படுற. அப்போ பின்னாடி இருக்கிறதையும் முன்னாடி இருக்கிறதையும் யோசிக்க மாட்டுற. அப்போ நீ அந்த சூழலை மட்டும் வச்சு களத்தில் பணி செய்கிற அப்படிங்கிறது
எனக்கு தெரியுது. அப்போ இந்த நேரத்தில் உன்னை நான் விட்டுட்டு போனேன்னா நீ ஆபத்தாயிருவ. இப்போ நானும் உன்னை தயார் பண்ண வந்து எனக்கும் வந்து அது கஷ்டம்தான். இப்போ அதனால 4 வார்த்தை கொடுத்தல, அதை 2 வார்த்தை திரும்ப பேர், 2 வார்த்தை வச்சுக்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் உன் கூட இருக்கிறேன், நீ எப்படி போறேன்னு பார்க்குறேன். நீ சரியாக போயிட்டேன்னா நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். இல்லைன்னா அது வரைக்கும் நான் தான் அந்த குதிரையை ஓட்டணும், நீ பின்னாடி உட்காந்துக்க. அப்படிதான் எனக்கு. மற்றவங்கள விட்டுருங்க. நான் வளரப்பட்ட விதம், நான் உருவாக்கப்பட்ட விதம். அப்போ நானும் நிறையா தவறுகள் பயிற்சி காலத்தில் செஞ்சுருக்கிறேன், நடந்திருக்கு, உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து ஒரு செயல் வடிகள்லாம் இருக்கும்போது அதை அவர் வந்து மிக சரியாக கரெக்ட் பண்ணார். மிக சரியாக தவறு செய்த அந்த தவறை எப்படி திருத்திக்கணும், அந்த தவறு அடுத்த வாட்டி எப்படி வரக்கூடாது, என்ன மாதிரி தவறு, அது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அவர் நிறைய உணர்த்தி அதை வந்து ஒரு ரெடி பண்ணி கொடுத்தார். அப்போ வெறுமனை நம்ம ஒரு நீங்கள் பார்க்குற தியானம், நீங்கள் பார்க்குற குருமார்கள்லாம் இந்த மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்பரண்டான விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படணுங்கிறதுக்காக தான் நம்ம வெளிப்படையாக பேசும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொன்னது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே செய்ய வேண்டியலாம், ஒருத்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு போயிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் நாம் வந்து அதை செய்ய மாட்டோங்கிறது தான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, நாம் வேலை செஞ்சே பழக்கப்பட்டுட்டோம். இப்போ இன்னொருத்தரை வேலை செய்ய விட மாட்டோம். புரியுதுங்களா? இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நமக்கு ஒரு என்ன ஆறுதல்னா, நமக்கு தோன்றத கேட்கறதே எதுக்கு கேட்கறதுனா, நம்ம போகிறது சரியா அப்படின்னு கேட்குறோம். அப்போ தவறு நடக்கிற இடத்துல சரி செய்யறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டோம்னா, நம்ம மேக்சிமம் தவறு செய்யற இடத்துல கூட இது தவறுங்கிறதுக்கு நமக்கு அவர் அது சரி செய்யும் போது மீண்டும் அந்த தவறை நம்ம வராமல் நம்ம பார்த்துக்க போகிறோம். இவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள். அப்போ மேக்சிமம் நம்மளுடைய பயணம், நம்மளுடைய ட்ராவலில் நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு, நிறைய நன்மைகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, பாவகர்மா, புண்ணிய கர்மா, 2 ட்ராக். இந்த 2 ட்ராக்ல பெரிய உயர்ந்தவங்களா இருக்கிறவங்க புண்ணிய கர்மாவில் உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, கீழே அன்றாட போராடுறவங்க பாவகர்மாவில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க அளவுக்கு அதிகமான திறமையை வச்சிருக்கிறாங்க, ஆனால் அளவுக்கு அதிகமாக பாவகர்மாவை வச்சிருக்கிறாங்க. அதனால தலை சிறந்த கல்வியை வச்சிருந்தாலும், தலை சிறந்த திறமையை வச்சிருந்தாலும் மேல் நோக்கி வர முடியல. இங்க கம்மியான கல்வி இருக்கு, கம்மியான திறமை இருக்கு, புண்ணிய கர்மானால உயர்ந்து நிற்கிறார். இப்போ இந்த 2 செயலும் தான் உலகத்தை ஆட்சி செய்யுது. இந்த 2 தான் இப்போ வந்து ஆட்சி. இப்போ உலகத்திலே 2 ஜாதி தான் இருக்கு. ஒன்று புண்ணிய கர்மா, இன்னொன்று பாவகர்மா. இது 2 தான் உலகத்தை ஆட்சி செய்யுது. அப்போ உலகம் இதை பார்த்துட்டு தான் இவன் பணக்காரனா இருக்கான், இவன் ஏழையா இருக்கிறான், இப்படி தான் டிராவல் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் எனக்கு சூட்சமத்தில் குருநாதர் என்னன்னா, இது 2ஐயுமே நீ சேர்க்கக்கூடாது. இது 2ம் உனக்கு வந்து அடாப்ட் ஆகக்கூடாது. புண்ணியத்தையும் நீ சேர்த்துடக்கூடாது, பாவத்தையும் சேர்த்துடக்கூடாது. இது 2ம் இல்லாத ஒரு நிலை தான் அந்த காளி பாத்திர நிலை அப்படிங்கிற ஒரு அனுபவம். அப்போ அந்த புண்ணியமும் உன்னை பிறப்பெடுக்க வச்சிரும், அந்த பாவமும் உன்னை பிறப்பெடுக்க வச்சிரும். அந்த புண்ணியமும் உன்னோட வாழ்க்கைக்கு தொடர்கதையாக மாறிடும், பாவமும் உன் வாழ்க்கைக்கு தொடர்கதையாக மாறிடும். இது 2ம் நீ ஒரு இடத்துல ஒரு சூழல்ல நான் சொல்ல எதை எப்படி சமன் செய்து எதை எப்படி எரிக்கணும் அப்படிங்கிறத நான் உனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ஒரே நாளில் கொடுக்க மாட்டேன், ஒரு இடத்துலையா ஒரு பிளேஸ்மெண்ட்லையா உனக்கு பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறைஞ்சிரும் அது. ஆனால் அது திடீர்னு ஒரு நாள் வந்து, இப்போ நான் சொன்னேன்ல, அதை அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான டைம் வந்துருச்சு, அதை செய்ய அப்படின்னு. அப்போ நான் இங்கே சுற்றி இருக்கிறவங்கள்ட்டலாம் ஒரு 50 பேத்துக்கு சோறு போட போகிறோம். சோறு போட்டால் புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மா எனக்கு சேர்ந்துடக்கூடாதுன்னு அந்த வித்தையை எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இவங்களுக்கெல்லாம் இறைவா கடவுளே, குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்காக சோறு போடுறேன், என் மானுக்காக சோறு போடுறேன், இவங்க பண்ணி நிற்பாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, உனக்கு அந்த புண்ணிய கர்மா ஆடாயிடக்கூடாது, அதை நீ எப்படி கையாளணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் என் அன்னதான களத்திலேயே இருக்குவாங்க. இதனால தான் நான் பல நாள் உரை நிகழ்த்தும் போது சொன்னேன், ஒரு மனிதர் கையால் கொடுத்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அது வேற. எங்கள் கையிலேருந்து அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புண்ணிய கர்மாவையும் பாவ கர்மாவையும் வாங்காத ஆட்கள். அப்போ அங்கே கொடுக்கறது எப்படின்னா, நீ வாழ்த்துறது கூட எனக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு வேலையை நாங்கள் போடுவோம். ஒருத்தர் சாப்பிட்றாரு, நீங்கள் மகராசனா இருக்குன்னா அது வந்துடக்கூடாது எனக்கு, அதை நான் அதை வாங்கிடக்கூடாது, நீங்கள் அதை வாங்கணும், நாங்கள் அதை வாங்கக்கூடாது. அதை வாங்காமல்
அந்த வேலையை மட்டும் எப்படி செய்யறங்கிற அந்த அந்த கலையை, அந்த நுட்பத்தை சூட்சுமத்தில் இருக்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எங்களை உருவாக்கி இருக்கிறார், எங்களை ஆளாக்கி இருக்கிறார். வெறும் அன்னதான கூடம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே சாப்பிட்ற அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ண பண்ண ஒரு புண்ணிய கர்மாவாக மாறும். அது எனக்குள்ளே வந்துடாமல் எங்களுக்குள்ளே நடந்துடாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் செயலையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார். அப்போ அந்த செய்ய பிறப்புலேருந்து நாங்கள் விடுபடுறதுக்காகவும் இந்த செயல்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம். நான் ஒன்று சொல்லிட்டேன், புண்ணிய கர்மா ஒரு பக்கம் ஆட் ஆகுற மாதிரி அவனுக்குள்ள அந்த அந்த பாவ கர்மாங்கிறதும் நான் சொன்னேன்ல, ஒரு இடத்த நீ கடக்கணும். அப்போ அந்த இடத்த கடக்கிறதுக்காக தான் உன்னுடைய பாவ கர்மா கழியட்டுங்கிறதுக்காக நான் பாதுகாப்பு கொடுத்து நீ கொஞ்சம் அழுதுக, உன்னை 2 பேர் திட்டுவான், 10 பேர் திட்ட வேண்டியதை உன்னை 2 பேர் திட்ட வைக்கிறேன். ஒரு 10 லட்சம் அடியாக வேண்டியதை 2 லட்சம் உன்னை லாஸ் பண்ணி விடுறேன். ஒரு அடிபட்டு ஒரு 10 தையல் போட வேண்டியதை 2 தையலாக போட வைக்கிறேன். ஒரு 25 நாள் நீ மருத்துவமனையில் இருக்கிறதா ஒரு 3 நாளாக குறைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து ஒரு குருநாதர் செய்வார். அப்போ இதை கூட நீ அனுபவிக்காம இதுவும் எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ நீ புண்ணிய கர்மாய்க்குள்ளே போயிடுவான் மொத்தமாக. அப்போ நான் அந்த இடத்த என்னன்னா, அந்த இடத்த நீ சரி செய்யலைன்னா அதை யார் சரி செய்யாது? அது உன்னோட சொத்து, அது நீ தான் கரைக்கணும். ஒரு படத்தில் இத்தனை கொடியை நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதை நீ தான் செலவு பண்ணணும். அதை உனக்கு சிரமம் இல்லாமல் நீ செலவு பண்ணுறதுக்கான பாதுகாப்பை சூட்சமத்திலேருந்து நான் உனக்கு வழங்குறேன். அதை நீ கொஞ்சம் பார்த்துக்க. இப்போ என்னுடைய ரோல் என்னன்னா, உன்னை சாகவும் விட மாட்டேன், உன்னை ரொம்ப படுக்கவும் விட மாட்டேன். ஆனால் நீ தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த பாவகர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நான் தயார் பண்ணி கொடுப்பேன். நீ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கிடச்சிருக்குங்கிறத நினச்சி அதை நீ கழிச்சோ அதை கடந்துட்டேன்னா உனக்கு அதுக்குள்ளேயே ஞானத்துக்கோ தியானத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே காத்துட்ருக்கு, ஒரு காம்ப்ளிமெண்ட் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ அதை விட்டுட்டு இதையும் இந்த குருநாதர் சரி செய்ய முடியலை அப்படின்னு இன்னொரு குருநாதர் தேடும்போது அது இன்னொரு பாவகர்மாவோ புண்ணிய கர்மாவோ அங்கே இன்னொன்று ஆட் ஆகுது. இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற செயல். அப்போ ஒரு சொல்யூஷனை தேடி போய் மனிதன் 10 சொல்யூஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், 10 செயலுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். புரியுதுங்களா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா ஒரு நாள் துன்பம் கிடையாது, 60 ஆண்டுகள் துன்பம். புரியுதுங்களா? அந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருந்தானா 60 ஆண்டுகள் அந்த துன்பத்திலேருந்து விடுபட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் அந்த சந்நியாசங்கிறது. என்னன்னா, அந்த துன்பத்திலேருந்து விடுபட்டு இப்படியும் நீ வாழ முடியும், ஒரு செயல் செய்ய முடியுங்கிறதுக்கு தான் ஒரு செயல் வடிவம். அப்போ அந்த பாவகர்மா என்னன்னா, நீ இந்த மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த அம்மாவுக்கும் பாவகர்மா இருக்கும்போது 2 பாவகர்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாவக்காய் சமைக்கிறதுக்கு போராடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் என்னன்னா, பாவக்காய் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு குருநாதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கசப்பாக இருக்குன்னு. சமைச்சது பாவக்காய், கசப்பாக தானே இருக்கும். அனுபவிக்கிறது பாவகர்மா, பாவக்காயை சமைச்சாலும் அது கசப்புக்குள்ள அந்த தன்மையிலேருந்து நீங்கள் கொஞ்ச நாள் விடுபட்டு வர்ற வரைக்கும் இதெல்லாம் இருக்கணுங்கிறது தான் செயல்பாடுகள். அப்போ அவங்களுக்குள்ள அது மாறுறதுக்கு ஒரு சூழல் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. அப்போ காத்திருக்க தருணத்தில் அது கழியும் போது அவங்க வேற ஒரு மலர்ச்சியை சந்திக்கிறாங்கங்கிறது தான் அதோடைய தத்துவம். அப்போ வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நான் செஞ்ச பாவத்தை நானே அனுபவிச்சதை, நான் செஞ்ச பாவத்தை நானே சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தாரு. அதை என் குருநாதர் சூட்சமத்தில் கற்றுக் கொடுத்தாரு. நீ செஞ்ச பாவம் தான், அதை நீ தான் இப்போ அனுபவிக்கிற, அதை அனுபவிச்சு சரி செஞ்சிடு, அதை நீயே பாரு. நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா பார்க்க முடியாது. என்னன்னா அந்த கர்ம வினைனா என்னன்னா, ஒரு குரு சொல்ற ஆங்கிள் வேற, ஒரு ஜாதகர் சொல்ற ஆங்கிள் வேற. நாம எப்படி அதை பார்க்கறது? நம்ம ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம், துன்பம் வரும், அதை நீ அனுபவி, அதை நீ பார்த்துக்க, கடந்து போகணும். அதை அனுபவிக்க முடியாது, அது அவ்வளோ பெரிய துயரமாக இருக்குது, அதை கடக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ அதை கடந்தா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் நீ மனசாட்சி இருக்கா, நீ அனுபவிச்சு பாரியாதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எஸ்டீம் தான் போகிறோம். ஏன்னா அதை சொல்ல முடியாது. ஒரு பையனுக்கு உடம்பு முடியல, பிள்ளைய உயிருக்கு உயிராக வளர்த்தோம், அவன் படுற துன்பத்தை பார்த்து நாம துயரத்துக்குள்ளே போயிடுறோம். அப்போ கடவுளை அழைக்கிறோம், என்னையா மனசாட்சி இருக்கா அப்படிங்கிறோம். அப்போ அந்த இடத்த அனுபவிக்கும் போது அப்படி ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த இடத்த கொஞ்சம் அவர் பாதுகாப்பு பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது வேற ஒரு மாற்றத்துக்குள்ள அது ஒரு சூழல் உருவாகுது.
இப்போ இதுதான் விஷயம். இப்போ என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப ஒரு 99% இறந்துட்டாங்க. அவ்வளோதான். லாஸ்ட் 1 செகண்ட் தான். அந்த 1 செகண்டை நீ என்ன பண்ணணும்னா நீ போய் பணி செய் அப்படின்னு தான் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. நான் போய் மருத்துவமனையில் போய் நான் அதை போய் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை செஞ்சேன். அவர் சூட்சுமவாசி என்ன சொன்னார்னா, அதுக்குள்ளே என்னென்னலாம் நிகழுங்கிறத நீ பார்த்துக்க, அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம். ஆனால் அவன் போய் இந்த மரணத்தை போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிவல்ஸ் ஆகி திருப்பி வருவான். அப்போ 99% போனவன் திருப்பி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கடந்து 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 திருப்பி 1ஆம் நம்பருக்கு வந்து அவன் ஒரு குளோபாக மாறி திருப்பி இயல்புக்கு வருவான். அதை நீ கண்ணால் பாரு அப்படின்னா நான் போய் கண்ணால் பார்த்து அந்த வேலைகளை அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவன் மேலே கட்டில் படுத்திருக்கிறான், நான் கீழே படுத்திருக்கிறேன். இது மாதிரி ஒரு செயல் இருந்துச்சு. ஒன் டே நெக்ஸ்ட் டேவே முதல் நாள் இப்படி நெக்ஸ்ட் டேவே அவன் மாறிட்டான். அந்த செயல் அவன் மாறுறத அவர் அவர் இன்ஸ்ட்ரக்ஷனாக எனக்கு காட்டுறாரு. இந்த பார் இந்த செயல் அதுக்கு என்னென்ன வடிவம் அப்படின்னா இந்த கர்ம வினையை இவன் இந்த இடத்துல இப்படி தான் கடக்கணும் இந்த காலத்தில். அதனால தான் சில காலங்களில் குழந்தைய கொடுக்காம தள்ளி போடுறதுக்கு காரணம் அதுதான். அப்போ அந்த குழந்தையும் துன்பப்பட்டுரும், அதை பெக்கிற தாய் தந்தையும் துன்பப்பட்டுருவாங்க. அப்போ குழந்தைய கொஞ்சம் தள்ளுறது அதை ஒரு 2 வருஷம் 6 மாதம் தள்ளணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி அந்த 9 மாதத்துக்குள்ளே பிள்ளை பெற்றரணும். இல்லைன்னா அந்த புது பெண்ணு கலையறதுக்குள்ளே 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே பிள்ளை பெற்றரணும். இல்லைன்னா அவ்வளோதான். அவன் கணக்கு வேற ஒரு கால்குலேஷனில் வச்சுருப்பான். லாஸ்ட் மினிட்ல ஒரு கிரகத்தோட 6 மாதத்துல கல்யாண கிரகம் முடிகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் போய் ஒருத்தன் தாலியை கட்டிடுவான். இதுக்கு மேலே கல்யாண கிரகம் இல்லைப்பா, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகணும்னா இப்பயே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவன் கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை அப்படி சந்தோஷமா நடத்தி அப்படி போகிறதுக்குள்ளே 5 மாதம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு நரகம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நேரத்துக்குள்ள அவன் அந்த 5 வருஷம் கழிச்சு தான் நல்ல கிரகம் வரும்னு சொன்னான்ல, அது வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணி வெறுமனையாக இருப்பான். கல்யாணம் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடுவான். ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஃபீலுக்கும் போயிடுவான். அப்போ இந்த பொண்ணும் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, நல்லா இருந்தேன், நான் பாட்டில் என் பெற்றவங்க வீட்டில் படித்தேன், வேலைக்கு போனேன், சந்தோஷமா இருந்தேன், கொண்டாந்து கல்யாணங்கிற பேரில் என்னை கொண்டாந்து அடைச்சிட்டாங்க, வாழ்க்கையை முடிச்சிட்டாங்கன்றான். இப்போ அந்த 5 வருஷமும் இந்த சவால் இருக்கும். அந்த 5ஆவது வருஷம் முடிஞ்சோடனே அவனுக்கு நல்ல கிரகம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அது எப்படி தாங்க நிற்கும்னா அந்த நல்ல கிரகம் ஸ்டார்ட் ஆகிறது 10 வருஷத்துக்கு நிற்கும். அந்த 10 வருஷத்துல கரு தெரிச்சு குழந்தை உருவாகி அந்த குழந்தையும் ஆரோக்கியமாகி தாய் தந்தை ஆரோக்கியமாகி அவன் வாழ்க்கையும் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப கல்யாணத்துக்கு கைட் பண்ற ஒரு ஜோசியர் அந்த முழு அந்த காலம் நல்ல காலமா இருக்கும்போது தான் கல்யாணத்துக்கே குறிச்சு கொடுக்கணும். ஒரு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் அந்த க்ளோ இருக்கணும். ஒரு 6 மாசத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஒரு வாழ்க்கையை புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறான்னா அவன் திருப்பி துன்ப துயரத்தை எப்படி அனுபவிப்பான், எப்படி பேஸ் பண்ணுவான்? இதை டிஸ்கஷன் பண்ணால் எந்த தாய் தந்தையாவது கேட்பாங்களா? எந்த தாய் தந்தைகிட்ட போய் சொன்னாலும் 6 மாதம் வரைக்கும் தான் நல்ல நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னா அதுக்குள்ளே வேகமாக பண்ணுமா. இன்னும் 1/2 மணி நேரம் தான் உனக்கு நல்ல நேரம் இருக்குது, இந்த வீட்டுக்கு குடி போனால் அதுக்குள்ளே முடி. இப்போ காத்திருக்க மாட்டாங்க யாருமே. என்னன்னா கடமையை முடிச்சிடறப்பாம்பாரு. ஒரு அப்பாட்ட கேட்டிங்கன்னா பொண்ணை வச்சுக்கிட்டுலாம் ரொம்ப சிக்கலுங்க, கடமையை முடிச்சு விட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சுல, அதுக்கப்புறம் வருவார் நம்மகிட்ட. கடமையெல்லாம் முடித்தோம், கல்யாணத்தை பண்ணோம், பொண்ணு வாழ்க்கை கொஞ்சம் சரியா இல்லை சாமி, பொண்ணு டெய்லியும் அழுகுறா, குழந்தையும் இல்லை, மாப்பிள்ளையும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ எல்லாருமே குடும்பமே ஒரு மாதிரி இருக்கிறோம், நானும் ஒரு மாதிரி இருக்கேன், சம்மந்தியெல்லாம் பேசிக்கிறதுல அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ இவர் என்ன பார்க்குறாருன்னா காலம் சரியில்லாத காலத்தில் ஏன்டா அந்த வேலையை பண்ணீங்க சாமி, ஜோசியர் சொல்லிட்டாரு சாமி, நாங்களும் பார்த்தோம், அந்த நேரத்தில் காசு பணம்லாம் கையில் இருந்துச்சு, கல்யாணத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் விஷயம். அப்போ எனக்குள்ளேயும் அதுதான், அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவன் பிறக்கக்கூடாது. அவன் பிறந்தானா அந்த மரணத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அந்த சூழலை அவன் கடக்கணும். அது வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. அப்போ அதை எப்படி தாக்கு பிடிக்கணும், அதை எப்படி கடக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ உன்னை எதுக்கு அங்கே வச்சேன் அப்படின்னா அவன் உடல்லேருந்து உயிர் வெளியில் போயிடாம பாதுகாப்பு நீ தான். புரியுதா? சில பேருக்கு மரணத்தை போய் டச் பண்ணுவாங்கிறப்போ மரணமே கூட அடைஞ்சு போயிடுவான், அது நிகழ்ந்து போயிடும். அப்போ அவன் உடல் இல்லாமல் பல ஆண்டுகள் வாழணும்னு அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே போயிடும். அப்போ அந்த மாதிரி சூழலில் தான் அந்த மரணம் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை தூக்கி அங்கே போட்டது. அவன் மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த உடல்லேருந்து உயிர் வெளியில் போகாமல் பாதுகாக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு. அங்கே உட்காரு, படுத்துக்க, நம்ம தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு தான் அது. இந்த மாதிரி பையனுக்கு பண்ணேன். எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தம்பி கொரோனாவில் படுத்துட்டான். அவன் மேலே பெட்டில் படுத்துருக்கான், நான் கீழே படுத்துருக்கேன்.
பாதுகாத்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களாம் யூகிக்க முடியாத விஷயங்களை நமக்கு சூட்சமத்தில் இருக்கிற குரு வந்து அது துல்லியமா அவருடைய அனுமதியில் அவர் தான் களத்தில் இறக்குவார். நாம இறங்குறது கிடையாது. நாம இறங்குனா ஏதாவது தவறு கூட நடந்துடலாம். அவர் இறக்குனார் ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ கொஞ்சம் அதில் நிறைய தெளிவு இருக்கிறதுனால தான் அது ஒரு கொஞ்சம் வேற ஒரு புரிதலில் நம்ம ஒரு வேலை செய்கிறோம். ஆனால் இன்றும் நாம் என்னன்னா சூட்சம குரு அவர் சூட்சமத்தில் இருக்கிறவரோட அலைவரிசை இருக்குல்ல, அதோட அனுமதியில தான் நான் வேலை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். எப்பயுமே எல்லா காலகட்டத்திலையும் அவருடைய அனுமதியிலேயே வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம். அவரு திருப்தி ஆகுறாரா அப்படிங்கிற அந்த பயம் எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். அவரு ஹாப்பியா நான் பேசுனா கூட அது திருப்பி ரீகாலில் எங்கேயாவது தவறு இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஒரு செக்கிங் நடக்கும். நம்ம என்ன சொல்றது அது சொல்லலாம், அது அவர் வந்து அது சரியா இருக்கு, அது கரெக்டாக தான் போயிருக்கு அப்படின்னா அன்னைக்கு நாள் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன ஒரு ஒரு பிழை இருக்கு, குட்டி குட்டி இருக்கு, ஆனால் அது யாருக்கும் தெரியாது. அதை நான் சமன் செஞ்சுட்டேன், நான் அங்கேயே வந்து சமன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து நமக்கு திருப்தி இருக்காது. இன்னும் நம்ம தயாராகாம இப்படி இருக்கிறோமே, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டோமே அப்படிங்கிறத ஒரு 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 சோர்வு இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, இது ஒரு இயல்பு தான், அது ஒரு பெருசா எடுத்துக்காத, இது ஒரு கடந்து போயிரு அப்படிப்பா. இதெல்லாம் நடந்திருக்கு.